ஓகே, நீங்கள் வந்து தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இமேஜஸ் தான் நம்ம ஈஸியாக க்ரியேட் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ராம்ப்ட் எதுவும் தரப்போகிறது இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வெப்சைட் தான். அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராம்ப்ட்டும் இருக்கும். இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க எல்லா ப்ராம்ப்ட்டும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வெப்சைட்லேயே இருக்கும். அந்த ஒரு வெப்சைட்டோட நேம் பார்த்தீங்கன்னா நான் வீடியோவோட எண்டில் சொல்லியிருப்பேன். நீங்கள் வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த நம்ம சேனலை வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, இப்போ டேரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த மாதிரி இமேஜஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி நம்ம தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ஈஸியாக எடிட் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணாலும் வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா வீடியோவை கடைசியில் தான் நான் அந்த வெப்சைட்டோட நேமே சொல்லியிருப்பேன். கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் அந்த வெப்சைட்டோட நேம் தெரியும். மறக்காமல் இந்த வீடியோ ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என்ன வீடியோ போடணும் அதே கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க டேரெக்டாக. ஓகே, இப்போ நான் டேரெக்டாக க்ரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் எப்பவும் போல் பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் நம்ம ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கூகுள் ஜெமினின்னு போட்டு இதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக ஒரு வெப்சைட் வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கிரியேட் இமேஜ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பனானா ஆப்ஷன் போட்டு கிரியேட் இமேஜஸ்ன்னு இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு இதில் ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிங்கனாவே அப்லோட் இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் வந்து போய்க்கோங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதில் ப்ராம்ப்ட் வந்து நான் காப்பி பண்ணிட்டேன். இதில் வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த ப்ராம்ப்ட் வந்து நான் எங்கேருந்து காப்பி பண்ணுங்கிறது வீடியோ கடைசி சொல்லியிருப்பேன். வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து நான் ப்ராம்ப்டை வந்து காப்பி பண்ணிட்டேன். இதை வந்து நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நான் எனக்கு தேவையான இமேஜஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக ஏதாச்சும் ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, அந்த ஒரு வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராம்ப்ட் இருக்கும். நீங்கள் அந்த வெப்சைட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே நீங்கள் அந்த ஒரு வெப்சைட்டில் நிறையா ப்ராம்ப்ட்ஸ் வந்து எடுத்துக்க முடியும். அதனால் வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ இருக்கும். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கனாவே இமேஜ் வந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஆகும். ப்ராசஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவுட்புட் வந்து ஈஸியாகவே கிடச்சிரும். ரொம்ப சிம்பிள் தான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அவுட்புட் செம்மையாக இருக்குது. இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறையா ப்ராம்ப்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டில் இருக்கும். நீங்கள் வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்காக இந்த மாதிரி ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு டவுன்லோட் ஐக்கான் இருக்கும். அதை கொடுத்தா டவுன்லோட் ஆயிரும். இப்போ நம்ம அந்த வெப்சைட்டை பார்க்கலாம். டேரெக்டாக அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கலாம். ஜெமினி ப்ராம்ப்ட்ஸ் வெர்சல்னு ஒரு டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா மென்னு இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ செலக்ட் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் வந்து இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க எல்லா ப்ராம்ப்ட்டும் பார்த்தீங்கன்னா இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். நீங்கள் ஸ்க்ரீன் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா ப்ராம்ப்ட்டும் இருக்கும். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லா ப்ராம்ப்ட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். எல்லாமே ஃப்ரீ தான். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராம்ப்டை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் நான் இப்போ ஸ்டார்டிங்கில் நம்ம எடிட் பண்ண மாதிரியே எடிட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஜெமினி ப்ராம்ப்ட்ஸ் வெர்சல்னு டைப் பண்ணிக்கோங்க. கூகுளில் டைப் பண்ண உடனே ஃபஸ்ட்டு வெப்சைட் வரும். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நிறையா ப்ராம்ப்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கடைசி லெவலில் இருக்கும். நீங்கள் ஸ்க்ரால் பண்ணியே பாருங்கள். இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா இதில் அப்டேட்டும் ஆகிட்டு இருக்குது. அதாவது நீங்கள் புது ப்ராம்ப்ட்ஸ் வர இதில் பார்த்தீங்கன்னா இதில் அப்டேட் ஆகிடுது. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெப்சைட்டை யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.